என்னதான் இருந்தாலும் அமிதாப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த கூலி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் கொடுத்திருந்தாலும் அந்த டைட்டில நீங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற ரஜினி அவர்கள் வைப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு மாதிரி தெரியும். காப்பி அடித்தாரா ரஜினி, அமிதாப் படத்தினுடைய டைட்டில் காப்பி அடித்தாரா ரஜினி அப்படின்னு சொல்லி நீங்க உண்மையிலே நீங்க கட் பண்ணி ப்ரோமோ போடலாம், இல்லை நீங்க டைட்டிலா கூட வச்சுக்கலாம், இல்லை தமிழ்ல போட்டுக்கலாம். விஷயம் என்னன்னா, விக்ரம் படத்தை டைரக்ஷன் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ். அதுல ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே கூலிக்கு வரும்போது ரஜினி சார் அவர்கள் சொல்றாரு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. முடிச்சிடலாமா அப்படின்றாரு. முடிச்சிடலாமா ஆரம்பிக்கலாங்களான்னு கேள்வியா கேட்கல, தலைவர் முடிச்சிருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைல முடிச்சிடலாமா அப்படின்றாரு. அப்ப இதான் கடைசி படம். சத்யன் ராமசாமி வந்து ஒரிஜினல் ரஜினி ஃபேனா இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். முள்ளும் மலரும் ரஜினியை நீங்க விரும்புவீங்களா இல்ல ஜெயிலர் ரஜினியை விரும்புவீங்களா? ஜெயிலர் ரஜினி தான் சார். முள்ளும் மலரும் ரஜினி அந்த முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை இன்னும் பல படங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ரஜினியோட பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருந்தது. சார் நான் என்ன சொல்றேன்னா சார், அவர் வந்து பெர்ஃபார்மர் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், என்ன சொல்றது, என்னை நானே செருப்பை கொண்டு இல்லை நான் கீழே படுத்துட்டு நானே மேலே துப்பி என் மேலே எச்சு விழுந்த கதை. அண்ணாத்த ஒரு வாரத்தில் 200 கோடி ரீச் ஆகுது சார். அண்ணாத்தையும் நல்லா இல்லைன்றாங்க சார். இவங்க அண்ணாத்தையில இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு மக்கள் சொல்ல போறாங்க. ஒரு கமர்ஷியல் படத்தில் அவர் சொன்ன மாதிரியான கருத்துக்களை எந்த தமிழ் நடிகனும், இன்னும் சொல்லப்போனால் எந்த இந்திய நடிகனும் சொன்னதில்லை. மற்றபடி நீங்கள் சமூக பொறுப்பு உள்ள படங்கள், கருத்துள்ள படங்கள்லாம் சத்யன் ராமசாமி போன்ற ஆட்கள் விரும்புவதில்லை. கியூப் சினிவாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ரஜினி ரசிகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ரஜினி 171 படத்தினுடைய டைட்டில் டீசர் வந்து நேற்று வெளியிடப்பட்டது. குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் எல்லோருமே வந்து ஆரவாரமாக கொண்டாடி தீர்த்துட்டீங்கன்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா முழுக்க ரஜினி 171 ஹேஷ்டாக் போட்டும், ப்ளஸ் இந்த திரைப்படத்தினுடைய பெயரான கூலி அப்படிங்கன்னு ஹேஷ்டாக் போட்டும் ட்ரெண்ட் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் கூலி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து 90s வந்து நடிச்சிருக்கிறாரு. தற்போது அதே டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்க என்ன காரணம்? இப்படியான ஒரு கம்பேரிசன் அதை எடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்கள் அதையும் அந்தளவுக்கு வச்சுக்கிறீங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. அமிதாப் பச்சன் அவர்கள் 1982 கூலின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோன்னு வேணால் சொல்லுங்கள். இது ஃப்ளாப்பில் சார். அவருடைய சரத்குமாரோடைய அந்த கூலி வந்து பிவாசு படத்துக்கு வந்து ஒரு ஃப்ளாப் தான். நம்ம அதை எதுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இது வந்து 1982 கூலின்னு வந்து பேன் இண்டியா லெவலில் ஹிட்டான ஒரு படம். நம்ம முதல்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் 100 இடத்துல சொல்லியிருப்போம். முதல் 1000 கோடி அடிக்க போகிற தமிழ் படம் இந்த படம் தான். ஸோ இது வந்து பேன் இண்டியன் லெவலில் ப்ரமோட் பண்ண வைக்கணும். நம்ம கடைசியில் கூட பேசணும். இப்போ பேன் இண்டியன் லெவலில் ப்ரமோட் பண்ணுறது இதை விட சரியான டைட்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அமிதாப் பச்சன் அவருடைய கூலி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த வருடத்தினுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ரேஞ்சுக்கு அந்த படம் பேசப்பட்ட படம். அது இல்லாமல் அந்த படத்தை சுற்றி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, அந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சன் அவர்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த படம் ஷூட்டிங் போய்ட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் கிட்டத்தட்ட அவர் இஸ் கிளினிக்கலி டெட் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஒரு 15 நிமிடங்கள் அவர் உயிரற்றவராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அவர் இறந்து போயிட்டான்ற நியூஸ்லாம் வெளியில் பரவி அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளான ஒரு படம். அதுக்கப்புறம் அவர் உயிரோடு வந்து ஏறக்குறைய ராஜீவ்காந்தி அவர்கள் யூஎஸ்ஏக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தார். அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சந்தித்தார். ஸோ அவர் இறந்து போயிட்டார்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு அப்டாமினலில் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணி அவரை உயிரோடு கொண்டு வர வச்சாங்க. அவருடைய பிறந்தநாள் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அக்டோபர் 11. ஆனால் ஆகஸ்ட் 2 அவருக்கு இன்னொரு பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு அந்த சம்பவம் வந்து இப்போ பேசப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 2 தான் அவர் உயிரோடு வந்தார். ஸோ அதாவது அவர் இஸ் லிவிங், இன்னும் அவருக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அறிவித்தாங்க. அவருடைய ஃபேன்ஸ் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் அவர் வீட்டுக்கு முன்னாடி 2 நாட்கள் கூடி அப்படியே இருந்தாங்க அந்த டைமில். அப்படியான ஒரு சம்பவம் நடந்து கூலின்றது இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு படம். தமிழ் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் நீங்கள் விசாரிக்கும் பொழுது, நேற்று கூட விசாரிக்கும் பொழுது இங்கே உள்ளவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதாவது தமிழ் ரசிகர்களுக்கு, சினிமா ரசிகர்களுக்கே தெரிய இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு சம்பவம் அது. அந்த கூலி படத்தில் ரிஷி கபூர் இருப்பார், அவரும் இருப்பார். ரொம்ப பெரிய படம், ரொம்ப பெருசாக பேசப்பட்ட படம். அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து இந்தி சினிமா ரசிகர்கள், இன்னும் சொல்லப்போனால் 80s 70s 90s கிட்ஸுக்கு வந்து நெஞ்சில் அடித்த ஆணி மாதிரி அந்த படத்தினுடைய டைட்டில். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொல்லுங்கள். நம்ம அமிதாப் பச்சனுக்கு இண்டப்டட் எப்படின்னா அவருடைய படங்கள் தான் ஏறக்குறைய அவருடைய கஸ்மேவாதே தான் தர்மத்தின் தலைவன், ஒவ்வொரு படங்கள் அவர்கிட்டேருந்து எடுத்த படங்கள் தான். அப்புறம் தீவார் தான் தீ, இப்படியான படங்கள் ரீமேக் பண்ணி தான் தலைவர் வந்து அது வந்து தலைவர் 100 இடங்களுக்கு மேலே சொல்லியிருப்பார்.
அமிதாப் பச்சன் இப்போ கூட ரீசெண்டாக 32 வருடங்களுக்கு எடுத்து ஹம் கடைசியில் 91 ஹம்முக்கு அப்புறம் ஷாஹின் ஷா ஆஃப் இந்தியன் சினிமா என்னுடைய குருநாதர் அமிதாப் பச்சன் கூட ஒரு ஸ்க்ரீனை நான் ஷேர் பண்ணுறதே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் போடும்பொழுது அதுக்கு அமிதாப் பச்சன் ரிப்ளை போடுவார், நீங்கள் ரொம்ப என்னை க்ளோரிஃபை பண்ணுறீங்க, அந்த படத்தினுடைய டைட்டில் என்ன, தலைவர் 170, நீங்கள் தான் எனக்கு தலைவர் அப்படிம்பார். ஸோ அப்படியான அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. ஸோ அதனால் அந்த கூலின்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம் வழியே சரத்குமாரோடைய கூலி வந்து ஃப்ளாப்பு. அவருக்கு பல படங்கள் வெற்றி படங்கள் இருக்குது, இதை நமக்கு எடுக்கணுன்ற அவசியம் உள்ள தேவை நமக்கு இல்லை சார். ஓகே, இல்லை என்னதான் இருந்தாலும் அமிதாப் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த கூலி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் கொடுத்திருந்தாலும் அந்த டைட்டிலை நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற ரஜினி அவர்கள் வைப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு மாதிரி தானே தெரியுது. இல்லை இப்போ ரஜினி அவரோட டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் யூஸ் பண்ணார், சிவகார்த்திகேயன் யூஸ் பண்ணார், கழுகு கிருஷ்ணா அவங்க எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரஜினிக்கு அடுத்து வரக்கூடிய நடிகர்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. ஸோ அவருக்கு ஒரு ஐகான் இருக்குது. ஸோ அஜித் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு பில்லா அப்படிங்கிற டைட்டில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரஜினி அவர்கள் வேறொரு நடிகருடைய டைட்டிலை வந்து இந்த படத்துக்கு வைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏதோ பின்னடைவு மாதிரி தானே இருக்குது சார். இது நீங்கள் இப்படி நான் தான் சொல்கிறேன் சார், இது இந்த கூலியே இல்லையே, அந்த கூலின்றேன். அதுக்கு முன்னாடியே அந்த கூலி வந்துருச்சே, நாங்கள் அதை தான் எடுத்தோன்ற, நீங்கள் அதை எடுத்துக்கணும், நீங்கள் இதை தான் எடுத்தீங்க, நீங்கள் எங்களை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு தான் ஒத்துக்கிட்டு போகணும். ஒன்றும் இல்லை, இப்போது அப்படிலாம் இல்லை. இப்போது கோட்டு படம் வருது, கோட்டுன்னு சாதாரண சின்ன பையன் ஒருத்தன் தெலுங்குல அவன் படத்தை தான் கோட்டுன்னு எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம், நம்ம அப்படி கிளைம் பண்ணலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில ஜெயிலர் இருந்தது, சின்ன பையன் தான் வரும், வினித் ஸ்ரீனிவாசனுடைய தம்பி தியான் ஸ்ரீனிவாசன் சொல்லி அவருடைய படம் தான். அதை தான் 2 படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு கடைசியில் தேட்டர் எதுவும் கிடைக்காம அவங்க ஒரு 2 வாரம் 5 வாரமாக 2 வாரம் 4 வாரம் கழிச்சு என்னமோ ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ படம் ஓடலை. அப்போ வினித் ஸ்ரீனிவாசன்டேருந்து தியான் ஸ்ரீனிவாசன்டேருந்து தலைவர் வந்து அந்த டைட்டில் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லலாமா? அப்படிலாம் சார் டைட்டில் சார், இது ஒரு சாதாரண விஷயம் சார். இதை போயிட்டு நம்ம அப்படியே நீங்கள் சொன்னாலும் கொஞ்சம் ரேஞ்சு எங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். சரத்குமார்ட்டு அவர் பேர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தானே பெருமைப்பட்டு சொல்லிக்கிறாங்க. இருக்கட்டும் சார், அவரே வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு தான் சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் நமக்கு அவரே சொல்கிறாருல்ல, அவர் சொல்லியிருக்கலாம் அடுத்த சுப்ரீம் ஸ்டாராக நீ வருவ அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அவரே அடுத்த சூப்பர் ஸ்டார். அப்போ சூப்பர் ஸ்டாரோட ரேஞ்ச் அங்கேயே தெரியலையா? நீங்கள் எதுக்கு அவரை எப்போ பார்த்தாலும் குறைச்சி யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க? நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமிதாப் பச்சன் கூட கம்பேர் பண்ணால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? கேட்குறவனுக்கு நீ நியாயமாக கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். இது சார் அந்த படமே ஃப்ளாப் படம். இப்போ தலைவருடைய டைட்டில் வைக்காத ஒரு ஹீரோ தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு ஹீரோ இல்லை. நீங்கள் இருக்கிற எல்லா ஹீரோவும் தொட்டாச்சு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் இது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கோட் எப்படி எடுத்தான், ஜெயிலர் எப்படி எடுத்தான் அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன சின்ன பசங்கள்டேருந்து இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான கம்பேரிசன்? அதனால் வந்து இந்த கம்பேரிசனே தவறு. அவர் பாட்டுக்கு இருக்கட்டும். அவர் ஒரு படம் நடித்தார், அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த படத்தில் காமெடிலாம் நல்லா ஒரு கோட்டாக இருக்கும். நீங்கள் கூலி படத்தில் காமெடிலாம் சூப்பராக ஒரு கோட்டாக இருக்கும். பட் மற்றபடி படம் வந்து ஃப்ளாப்பு தான். ஆனால் இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது, இதுக்கும் ஒரு டச் இருக்குது, லெகசி இருக்குது. அது இல்லாமல் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே வந்து அந்த மாதிரியான அமிதாப் பச்சனை அந்தளவு க்ளோரிஃபை பண்ணி அவர் அந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்றதுனால அவருடைய டைட்டில் நம்ம படத்துக்கு அப்படின்னோட சந்தோஷமாக எடுத்துருப்பார். அப்போ அதை சொல்லுவார் பாருங்க, காப்பி எடுத்தாரா ரஜினி. நீங்கள் ஒரு இடத்துல அவர் சொல்லுவார் பாருங்க, அதாவது ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச் நம்ம கேட்கணும். அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு இதுக்கான கிரெடிட்ஸை கொடுப்பார். சும்மாலாம் அப்படி தூக்கிட்டு போக மாட்டார், கொடுப்பார் பாருங்க. அப்படி அமிதாப் படத்தினுடைய டைட்டில் காப்பி அடிச்சாரா ரஜினி அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையிலே நீங்கள் கட் பண்ணி ப்ரொமோ போடலாம், இல்லை நீங்கள் டைட்டிலாக கூட வச்சுக்கலாம், இல்லை தமிழில் போட்டுக்கலாம். விஷயம் என்னென்னா அமிதாப் பச்சன் அவர்களை தன்னுடைய குருவாகவும் அவரை வந்து தனக்கு முன்னாடி தன்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே அவர் தான் பல இடங்களில் சொல்லியிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நீங்கள் சொன்ன அந்த வசனம் இருக்கு இல்லையா, அமிதாப் படத்தை காப்பி அடித்தாரா ரஜினி, இது எங்களை ஹர்ட் பண்ணாது, ஒத்துக்குருவோம். ஆமாம், விக்ரம் படத்தை டைரக்ஷன் பண்ணார் லோகேஷ் கனகராஜ். அதிலும் குறிப்பாக அதில் வந்து இந்த டைட்டில் டீசர் வெளியிடும் போது அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து அதே கூலிக்கு வரும்போது ரஜினி சார் அவர்கள் சொல்கிறாரு முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறேன்? முடிச்சிடலாமா அப்படின்றாரு. முடிச்சிடலாமா ஆரம்பிக்கலாங்களான்னு கேள்வியாக கேட்கல, தலைவர் முடிச்சிடும்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைலில் முடிச்சிடலாமா அப்படின்றாரு. அப்போ இதுதான் கடைசி படம் அப்படி தான் சார். இன்றைக்கி இல்லை சார், எனக்கு தெரிய 99 படையப்பா, 2002 பாபா, அப்படியே வரிசையாக வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லி லிங்காக்கு அப்புறம் கபாலியோடு முடிச்சுக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்படியே தள்ளி கொண்டு வந்தாச்சு சார். ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோன்னாங்க, கூலியோட ரஜினி காலின்றாங்க நேற்று. இதையே கேட்டு சலிச்சு போயிடுச்சு சார். அவர் வைக்காத பஞ்சே இல்லை சார். இது அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாலே அந்த வார்த்தை ஹிட் ஆகுதுன்றது அது எழுதப்படாத ஒரு விதி. தமிழ் சினிமா வாழ்கிற வரைக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும், அவர் சொன்ன ஒரு வார்த்தை டாட் அப்படிம்பாரு, அது பஞ்சு. ரைட்டுங்களா? இப்படி பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து ஃப்ளாப்பான அவர் சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த வசனம் ஹிட் ஆகுண்டா, இந்த வார்த்தை ஹிட் ஆகுண்டான்னு சொல்லி ஒரு இடத்துல கூட விழுந்ததாக எனக்கு தெரியவே இல்லை.
அவர் சொல்லிட்டாருனாலே அது பஞ்சு, அதுக்கு அர்த்தம் இருக்குது இல்லை அதெல்லாம் ரெண்டாவது, அதுக்கு என்ன, அதுக்கு 1000 அர்த்தம் எழுதுவாங்க, அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது, அது ஹிட் ஆயிரும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீ அங்கே என்னன்னா அந்த மாதிரி முடிச்சிடலாமா அப்படின்னா, இதோட தலைவர் முடிச்சிக்க போகிறாரா அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்து படத்துலேயே அங்கங்கே லீடு கொடுத்துருக்காரு. அடுத்தடுத்து என்னென்ன நீங்கள் டைட்டில் டீசரை ஒரு தடவைக்கு 4 தடவை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து அவர் என்னென்ன பண்ண போகிறோன்ற லீடையும் அந்த டைட்டில் டீசர்லேயே கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு அதை பாருங்கள். பார்த்தா இதோட ரஜினி முடிவு வராரா இல்லை முடிவு வரா இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாரா அவருடைய 15வது இன்னிங்ஸா அப்படின்றத நீங்கள் இனிமேல் தான் பார்த்துக்கணும். 1வது 2வது இன்னிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு 70-80லேயே. இப்போ 15-16 தாண்டி போயிட்டுருக்கு இன்னிங்ஸு. முடிச்சு ஆரம்பிக்கிறது அது அவர் கைவந்த கலை. இப்போ எத்தனாவது இன்னிங்ஸ் போயிட்டுருக்குன்னே தெரியல. அத்தனாவது இன்னிங்ஸ் அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் சொல்கிறேன். ஜெயிலரை வச்சு ஆரம்பிச்சிருக்கார் சார். எனக்கு தெரிய அவர் யாருன்னு ஒரு கடைசியில் காமிச்சு இங்கே இருக்கவங்க போனால் ஒரு கிறக்கு அடிச்சுட்டு ஒரு கிறக்கிட்டு போகணும் அப்படின்றத அவர் நினச்சிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அடித்து தூள் கிளப்பினவர் வந்து கமல் தானே விக்ரமில்? இல்லை சார், கமல் விக்ரமில் தூள் கிளப்பினார் அப்படின்னா பல நூற்றாண்டுகள் கழிச்சு கிளப்பியிருக்காரு. உண்மை அதுதான். இவர் ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு கபாலி ஒரு 6 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கும் ஒன்லி மசாலா ஜேர்னரில் மட்டும் நடிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை வந்து சத்யன் ராமசாமி ஏற்றுக்கிறாரா இல்லையா? இப்போது நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஜேர்னரில் போகலை அப்படின்ற ஒரு 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 கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை வச்சு இல்லை நான் குற்றச்சாட்டை முன்வைக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. எஸ்பி முத்துராமன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணதால் மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து அதன் பிறகு வந்த ரஜினி படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மசாலா ஜேர்னரில் தான் வந்துருக்கு. ஒரு ஹீரோயிசம் உள்ள ஒரு பாட்டு இருக்கும். அப்புறமேல வந்து ஹீரோயின் கூட 2 டுயட் பாட்டு இருக்கும். அப்புறமேல ஒரு குத்து பாட்டு இருக்கும். அப்புறம் அம்மாவுக்காக ஒரு பாசமான ஒரு பாட்டு, தங்கைக்கு ஒரு பாசமான பாட்டு, இந்த மாதிரி ஜேனராக தானே போயிட்டே இருக்கு. இல்லை அவர் எடுத்த முடிவு எப்படி சார்? அவர் வந்து அவார்ட் ஃபிலிம்ஸ் நமக்கு வேண்டாம், நம்மகிட்டேருந்து ரசிகர்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம அதை கொடுப்போன்ற மாதிரி அவரே பல இடத்துல சொல்லியிருக்காரு. நமக்கு அவார்டுலாம் தேவை, ரிவார்டு தான் தேவை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்ன பிடிக்குது, ரஜினிகாந்தை மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அதில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன புது புது விஷயங்களெல்லாம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான். இப்போ கமர்ஷியல்னு இல்லாமல் அதுலேயும் வந்து டெக்னிக்கலி 3D பண்ணியிருக்காரு. முதல் ரோபோட்டாக இந்தியாவுக்கே ஒரு நடிகனை ரோபோவாக கொண்டு வந்து இறக்குனது அவர் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மோஷன் கேப்சர் ஃபிலிம்ஸ் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. எல்லா ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லையும் கிட்டத்தட்ட அப்போ இருந்த கருப்பு வெள்ளையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 3D எல்லா ஃபார்மேட் ஆஃப் ஃபிலிம்ஸ்லேயும் அவர் தான் நடிச்சிருக்காரு. வயசான ரோல்லையும் நடிச்சிருக்காரு, வயசான ஹீரோவாக நடிச்சிருக்காரு, போலீஸு வில்லன் அது இதுன்னு அவர் நடிக்காத ரோல் கிடையாது, எடுக்காத கெட்டப் கிடையாது, 3 வேஷத்துலேயும் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு சார். அவரே நான் பண்ணாத ஒரு ரோல் நான் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுற ரோல் உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது, நான் டிரான்ஸ்ஜெண்டராக நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அது மாதிரி எனக்கு ஒரு ரோல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படி அவர் தொடாத ஜேர்னரில் சார் எல்லா ஜேர்னலையும் தொட்டார். கடைசியில் வந்து பார்த்தா ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன எதிர்பார்க்குறாங்க, என்னுடைய நண்பர் வந்து ஆர்ட் ஃபிலிமு அப்படி அவார்டு அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ அதுக்கு எதிர்மறையாக அவர் அந்த ஜேர்னர் எடுத்துக்கிறார், நான் இந்த ஜேர்னர் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கலாம். இல்லை மக்கள் சார் சூப்பர் ஸ்டார் படத்தில் என்ன சார் எதிர்பார்க்குறாங்க, சொல்லுவாங்களே லார்ஜர் தன் த லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனால் சாதிக்க முடியாது அவனுடைய ரியல் லைஃப்பில், ஆனால் அவன் சாதிக்க விரும்புகிறது அமானுஷ்யமாக அவனால் அவனுடைய எண்ண ஓட்டங்களை ஒரு மனிதனை கண் முன்னாடியே காட்ட முடியும், ஒரு திரையில் காட்ட முடியும். அதை காட்டணும்னு நினைக்கிறாரு, காட்டுறாரு, அவ்வளோதான். அதை நம்ம பார்த்து தான் சார் இத்தனை வருஷமாக புல்லரிச்சு அதுதான் சார் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்த பாதையை தானே எல்லா நடிகர்களும் எடுக்கிறாங்க. நீங்கள் கமலஹாசன் பாதையில் போயிட்டுருக்க ஒரு நடிகரை காட்டுங்க, ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் கிடையாது சார். ரைட்டா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பாதையில் எல்லோரும், ஏன்னா ஹிட்டு ஃபார்முலா. ஒரு இடத்துல விஜய் சேதுபதி பதிவு பண்ணுவார், இங்கே சினிமாவுக்கு வந்தோடனே என்ன கூப்பிட்டு முதல்ல சொல்லி தருவாங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி எப்படி படம் பண்ணணும்னு தான் முதல்ல சொல்லி தருவாங்க. விஜயகாந்த் பதிவு பண்ணுறாரு, சரி விஜய் சேதுபதி பதிவு பண்ணுறாரு, எப்படி ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்த் தான் எப்படி இருக்கணும், ரஜினிகாந்தனுடைய படங்களோட இன்புட் என்ன அவுட்புட் என்ன, இதை தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நடிக்க வந்தாலே அப்படின்றது. ஸோ ஒரு ப்ரூவன் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அந்த ஃபார்முலா வந்தவன் தான் சார் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஹிட்டு. ஒரு ஆர்ட் ஃபில்மாக 2000 கோடி கலெக்ட் பண்ணுது, ஒரு பாகுபலி கலெக்ட் பண்ணுது, ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபீல் குட் ஃபில்மாக கலெக்ட் பண்ணுது, ஒரு ஜவான் கலெக்ட் பண்ணுது, ஒரு பட்டான் கலெக்ட் பண்ணுது, இப்படி தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒர்க் அவுட் ஆன ஃபார்முலா. அதை அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதை அவர் பண்ணாத ஒரு கேள்வியை கேட்டால் அவர் நீங்கள் உட்கார வைக்கலாம். ஆனால் முடிஞ்சு போன விஷயத்தை இனிமேல் நம்ம போட்டு இன்னும் அதில் போட்டு நோண்டி அவர் மேலே குறைதான் சொல்லாமல் ஒழிய அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் சார். அவர் என்ன முடிவு பண்ணாரோ அந்த முடிவில் அவர் வந்து அவர் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டார். மசாலா படங்களில் உண்மை தானே சார். இப்போது மசாலா படங்கள்னு அதுக்கு பேரே கிட்டத்தட்ட அது அந்த பேரே இருந்தது மாதிரி ரஜினி ஃபார்முலா ஃபிலிம்ஸ்னு வந்துச்சா இல்லையா? ரஜினி ஃபார்முலாவை செலக்ட் பண்ண, ரஜினி ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி உள்ள நடிகர்கள் எல்லாருமே ரஜினி ஃபார்முலா வந்த படங்கள் அவங்க எல்லாருக்குமே ஹிட்டு. அது மினிமம் கேரண்டி. ஒரு சிங்கம் ஹிட்டு,
கரெக்டாக சூர்யா அவர்களுக்கு எத்தனை 7ஆம் பிரிவு அவர் நடிச்சிருந்தாலும் சிங்கம் வந்து அவருக்கு மினிமம் கேரண்டி. சாமி ஹிட்டு ஜியான் விக்ரமுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு போக்கிரி கில்லி விஜய்க்கு ஹிட்டு அவ்வளோதான். ஒரு பில்லா தல அஜித்துக்கு ஹிட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இதெல்லாம் ஃபார்முலா, ரஜினி ஃபார்முலா. நீ இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிட்டேன்னா உனக்கு ஹிட்டு. நீ அதுலேருந்து நீ வேறு மாதிரி நீ எக்ஸ்பெரிமெண்டலாக போனேன்னா நீ மாட்டுவ. தப்பிச்சிட்டேன்னா தப்பிச்சிட்ட, முடிஞ்சுது. மற்றபடி மாட்டினாலும் மாட்டுவ, அது உன் கையில் இருக்குது. ஆனால் நீ ரஜினி ஃபார்முலா எடுத்துகிட்டேன்னா ஹிட்டு அப்படின்ற மாதிரி அந்த மசாலா படங்கள், ஆக்ஷன் ட்ராமா படங்கள், ஃபேமிலி ட்ராமா படங்கள், இது எல்லாத்துக்குமே பேரே அவர் பேரில் கொண்டு வந்து ரஜினி ஃபார்முலா ஃபிலிம்ஸ்னு அவர் பேர்லேயே வச்சுட்டாங்களா சார்? அவ்வளோதான். இல்லைன்னா சரி, வெறும் மசாலா ஃபார்முலா நடிக்கிறதுனா நீங்கள் இவர் எதுக்கு சிபிஎஸ்சியில் 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்சியில் இவர் பேரில் எதுக்கு ஒரு லெசன் வைக்கணும் சொல்லுங்கள்? அப்போ ஏதோ ஒன்று அதில் அவர் சாதிச்சிருக்கான்றதால வச்சுருக்காங்க. அதனால் வந்து நம்ம வந்து குறை சொல்லலாம், ஆனால் உண்மை இதுதான் சார். சரி, உண்மையை ஓகே. புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சத்யன் ராமசாமி வந்து ஒரிஜினல் ரஜினி ஃபேனாக இருக்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். முள்ளும் மலரும் ரஜினியை நீங்கள் விரும்புவீங்களா இல்லை ஜெயிலர் ரஜினியை விரும்புவீங்களா? ஜெயிலர் ரஜினி தான் சார். ஜெயிலர் ரஜினி தான். முள்ளும் மலரும் ரஜினி அந்த இல்லை, முள்ளும் மலரும் கை கொடுக்கும் கை, இன்னும் பல படங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது மாதிரி படங்களெல்லாம் ரஜினியோட பர்ஃபார்மன்ஸே வேற மாதிரி இருக்கும். 6லேருந்து 60 சார். நான் என்ன சொல்கிறேன்னா சார், அவர் வந்து பெர்ஃபார்மர் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், என்ன சொல்கிறது, என்னையை நானே செருப்பை கொண்டு இல்லை நான் கீழே படுத்துட்டு நானே மேலே துப்பி என் மேலே எச்சி விழுந்த கதை அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அதை பார்த்து கதறி எழுதுவங்க தான் நாங்கள், ரைட்டுங்களா? நான் ஒன்று சொல்கிறேனே, ஒரு கமர்ஷியல் படத்தில் சார், ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு சீன் அவர் அள வச்சு நம்மளை எல்லாத்தையும் கதற விட்டுருப்பார் அப்படின்னா, முத்துல அந்த ஒரு சீனில் அடி வாங்கி அழுதுருப்பார் தெரியுமா? எல்லா 90s கிட்ஸும் அதில் அழுதுருப்பாங்க, ஒரு 90% அழுதுருப்பாங்க. அப்படியான ஒரு சீனை கமர்ஷியல் படத்தில், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு சீன் அவருக்கு அடுத்த வந்து டியர் ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்ப கம்மி. அந்த முத்தில் கொடுக்குற அந்த ஒரு நிமிஷம் சீன் கொடுக்குற இம்பாக்ட் வேறு யாரும் கொடுத்ததில்லை. நடிக்க சொன்னால் அந்த மனுஷன் நடித்து அறுத்து தள்ளிடுவார் சார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது தேவையில்லை சார் எங்களுக்கு. இப்போது நீங்கள் 6லேருந்து 60 வரை கேட்குறீங்களா, ஒரு 3வது கேள்விக்குறி கேட்குறீங்களா, அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த படம், நீங்கள் எந்த படத்தை கேட்டிங்களா 6லேருந்து 60 ஒரு அழகான ஸ்டோரி சார். எஸ்பி முத்துராமன் சார் அன்றைக்கி உட்காந்து சொல்லிட்டு இருந்தார். என்னென்னா, அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து சூப்பர் ஸ்டாருக்கு எனக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அண்ணன் வந்து ஒரு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும், அதாவது ஒரு எல்டர், ஒரு அண்ணன், ஒரு தன்னுடைய யங்கர் சிஸ்டருக்கும் ஒரு யங்கர் பிரதருக்கும் இவ்வளோ தூரம் பண்ணியும் எடுத்தெறிஞ்சு அண்ணனை வந்து ரோட்டில் விட்டுட்டு போவாங்கன்றது ரொம்ப ஒரு மாதிரி கிளிஷேவாக இருக்குது சார். அவருக்கு அது எடுக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய குடும்பத்தில் அவருடைய அண்ணனை வந்து அப்படி பார்க்குறாரு. எப்படி யோசிங்க, அவர் சத்யநாராயணன் இன்னைக்கு வரைக்கும், அதாவது அன்றைக்கி போயிட்டு இந்தியாவில் ஒரு நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்டு தலைவர் வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த மேடையில் சொல்கிறார், எஸ்பி பாலச்சந்திர கே பாலச்சந்திர சார் சொல்லிட்டு, அடுத்து என்னுடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அப்படின்னு சொல்லி சத்யநாராயண ராவ் கேட்க அவர் இல்லைன்னா நான் இல்லைன்றார். அப்போது அந்த அண்ணன் அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, அந்த அண்ணனை இவர் எப்படி வச்சு பார்க்குறாருன்றதை ஒப்பிட்டு இவர் என்ன சொல்கிறார், 6லேருந்து 60 அப்படி ஒரு தம்பி ஒரு அண்ணனை பண்ணவே மாட்டான் சார் அப்படின்றாரு. யார்கிட்ட? இவர்கிட்ட, எஸ்பி முத்துராமன் சார்கிட்ட. எஸ்பி முத்துராமன் சார் அவரும் பஞ்சு சார் தான் அந்த படத்துக்கு கதை. இவர் உட்காந்து எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது லாஜிக்கே இல்லை சார்ன்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர். அப்போ என்ன சொல்கிறார், நான் ஒரு 5000 ரீல் எடுத்து போடுறேன், நீ அந்த 5000 ரீலை பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா ரைட்டு, நீ விட்டுரு எங்களை, நாங்கள் எங்கள் சேனல், உனக்கு பிடிக்கல நீ என்ன மாதிரி மாற்றுன்னு சொல்லிட்டு நான் மாற்றி கொடுங்க அப்படின்னு பஞ்சு சார் சொல்கிறாரு. எஸ்பி முத்துராமன் சார் 2 பேரும் சொன்னோடனே சூப்பர் ஸ்டார் ஓகேன்னு சொல்லி கன்வின்ஸ் ஆகி நடித்து 5000 பார்க்குறாரு. பார்த்து முடிச்சோன்னே அழுது, அதாவது அவங்க 2 பேரும் கட்டி அணைக்கிறாரு. இதை வந்து எஸ்பி முத்துராமன் சார் பதிவு பண்ணுறாரு. இது நடந்த ஒரு விஷயம். என்னென்னா, அவருக்கு அது தெரியாமல், அது அவருக்கு முடியாமல் இல்லை சார். ஆனால் அந்த ஜேர்னல் அவருக்கே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு வளவள நீங்கள் எப்படி நீங்கள் யோசிங்க, நீங்கள் ஒரு ஜெயிலரில் பார்த்த ரஜினிகாந்தை பிடிக்குமா, இல்லை முள்ளும் மலரும்ல பார்த்த ஒரு ரஜினிகாந்தை பிடிக்குமானா, முள்ளும் மலரும் பார்த்த ரஜினிகாந்தை நான் பிடிக்கும், நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஜெயிலர் ரஜினிகாந்த் தான் எனக்கு வேணும், எனக்கு வேணும் அவர் தான். அப்போ தர்பார் அண்ணாத்தை இது போன்ற அதெல்லாம் தான் வேணும். தர்பார் சார், நீங்கள் தர்பார் அண்ணாத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணாத்தை ஒரு வாரத்தில் 200 கோடி ரீச் ஆகுது சார். அண்ணாத்தையும் நல்லா இல்லைன்றாங்க சார். அவங்க அண்ணாத்தையில் இருக்கிற படத்தை நல்லா மக்கள் சொல்ல போகிறாங்க. சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னன்னா அவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்ல தான் போகிறாங்க. ரைட்டு சார், அது சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு சார். நல்லா இருந்தால் தான் சூப்பர் ஸ்டார் படமே ஓடுன்னு அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் ஓடுன்றது விட்டுருவோம், கலெக்ட் எவ்வளோ பண்ணுது பாருங்கள். ஏன்னா அதிக மக்களை இன்னும் கவர்ந்துருக்குற. அதே மாதிரி 2020 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி தர்பார் தான். 2021 தமிழ்நாட்டின் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி அண்ணாத்தை தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அவர் படம் ஓடல, நல்லா இருக்கு 2வது கலெக்ட் பண்ணி அள்ளி குமிச்சிருந்த சார். காரணம் என்னென்னா, அவரை அந்த ஆங்கிளில் தான் பார்க்க விரும்புகிறாங்க. ஒரு ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு போட்டு படம் ஓடினாதாங்க கலெக்ட் ஆக முடியும், ஓடலன்னா எப்படிங்க கலெக்ட் ஆகும்? இல்லை சார், பேசிக்காக இவருக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நம்பர்ஸ், நம்ம அதான் இதுக்கு முன்னாடி நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். 2014 லிங்கா வரும் பொழுது
கத்தி இது போன்ற பல ஹிட்டு படங்கள் வந்தும் லிங்கா தான் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி ஆஃப் 2014. லிங்கா என்னைய கேட்டிங்கன்னா நானே ஃப்ளாப் படமே, எனக்கு பிடிக்காத படம் தான் தலைவர் படத்தில் முதல் படம் லிங்காவே. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவருக்குன்னு ஒரு மினிமம் நம்பர்ஸ் இருக்குல்ல சார். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மறந்துங்க சார். 1975 ஒரு நடிகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் 90% வெற்றி விழுக்காடை வச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஒரு டெக்கேடுக்கு ஒரு 10% ஒரு ரசிகர்கள் கூடினாலும் கூட இன்னைக்கு கணக்குன்னு பார்த்தா கூட அவருக்கு தான் சார் அதிக நம்பர்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. அவருக்கு அடுத்தது வந்த எத்தனையோ நடிகர்கள் இப்போது மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இவர் வயசில் என்ட்ரி ஆகி இவர் வயசில் இருக்கிற நடிகர்கள்லாம் என்றைக்கோ பின்னால் போயிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த வந்த நடிகர்கள்லாம் அவங்கள தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் இவராக அவங்களாம் தானே இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ₹1 ₹2 கூட குறைய ஆகுதுன்னு வைங்க, அதை வேணால் நீங்கள் உங்கள் ஆசை அதுவே இல்லைன்னு நாங்கள் க்ளைம் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் ஆசைப்பாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன், நாளைக்கு ஜெயிச்சிட்டேன், இந்த லைக்ஸில் ஜெயிச்சிட்டேன், வியூஸில் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரைட் பண்ணுங்கள். ஆனாலும் அவரை வச்சு தானே நீங்கள் என்ன பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுவே அவரோட வெற்றி தானே சார். அப்போது என்னவாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. அவரை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு தேவை மசாலா படங்கள். ரஜினிகாந்தினுடைய அந்த ஒரு ஃப்ளோ எங்களுக்கு வேணும். மற்றபடி நீங்கள் சொல்ல சமூக பொறுப்பு உள்ள படங்கள், கருத்துள்ள படங்கள்லாம் சத்யன் ராமசாமி போன்ற ஆட்கள் விரும்புவதில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், அது நீங்கள் இப்போ நம்ம வேறு பேசிக்கிட்டோம். இப்போ நம்ம வேறைக்கு போயிட்டோம். அது வேறு ஒரு கமர்ஷியல் படத்தில் அவர் சொன்ன மாதிரியான கருத்துக்களை எந்த தமிழ் நடிகனும், இன்னும் சொல்லப்போனால் எந்த இந்திய நடிகனும் சொன்னதில்லை. ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கமர்ஷியலாக படம் ஒருத்தர் எடுத்துருக்காங்கன்னா எடுத்ததில்லை. உலகத்தில் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதி 400 கோடி கலெக்ட் பண்ணிச்சு ஒரே ஒரு தமிழ் நடிகனால் இதை சாத்தியம் பண்ண முடியுது அப்படின்னா, மலேசியாவில் அவர் கொண்டாடினாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான். காலா மாதிரி ஒரு கதையை ஒருத்தனால எடுக்க முடியுமா? நினச்சி பார்த்துட முடியுமா சார்? எடுக்கிறத விடுங்க சார். அரசியலுக்கு வரேன்னு அடுத்த கட்சிகளுடைய காலை நக்கி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் நினச்சி பார்த்துட முடியுமா சார் அப்படி ஒரு கதையை எடுக்க முடியும்னு? நினச்சி நீ எடுக்கலாம். மம்முட்டி வந்து அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு தெரியுமா? அந்த துணிச்சல் ரஜினிக்கு இருக்கா? அதுதான் சார் இருந்திருக்கு. அப்படின்னா சார் காலாவோட வேறு என்ன சார் துணிச்சல் வேணும் உங்களுக்கு? காலா சார் என்ன சார் நீங்கள் பேசிட்டீங்க? நான் சொல்கிறது சிம்பிளாக சொல்கிறேன் சார். அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு நடிச்சிருக்காப்புல யார்? மம்முட்டி அவர்கள். நல்ல அந்த கதை வந்து, அதாவது இன்னும் அவர் அதுக்கு முன்னாடி நிறைய நடிச்சிருக்காரு. பத்தே மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர். ஆனால் ஒரு இந்த டைரக்டர் வந்து எஸ்சியை பேஸ்ட் பண்ணி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மட்டுமே படம் எடுக்கக்கூடிய இந்த டைரக்டர் இவர் நம்மளை வச்சு இதை தான் பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சும் தன்னுடைய ஸ்டார்டம், அதாவது மம்முட்டி அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு கலையை முடிச்சிட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானது. ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின்குள்ள மட்டும் போய் அடிக்கிறீங்க? அவர் தான் அதுவே உங்கள் பார்வையில் உங்கள் மூளைக்குள்ள ஒரு தவறான ஒரு புரிதல் தானே. நீங்கள் அந்த மாதிரியான நீங்கள் வர்ணனை பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, வர்ணனை பண்ணல. நான் சொல்கிறேன்னா ஒரு படம் அப்படின்னா எல்லார் மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை ரஞ்சித்தே சொல்ல மாட்டார். நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க. நீங்கள் அவருக்கு உரை எழுதுறீங்க. அவரே என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் எனக்கான அரசியலை தான் பேசணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கான அரசியல் அதுதான் வெளிப்படையாக பேசுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரே சொல்கிறாருல, அவருக்கான அரசியலை பேசுறது தான் வந்திருக்கிறாரு. இருக்கிற எல்லா ஜாதிகாரனையும் திட்ட போகிறாரு. அதான் அவருடைய படங்கள் மற்ற ஜாதிகாரம் பூரா கேட்டவன் என்னுடைய ஜாதிகாரன் நல்லவன அவர் காமிச்சிட்டு இருக்காரு. நான் எங்களை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜராஜ சோழனே எழுத்து அவர் பேசுகிற அளவுக்கு அவர் அந்த ஃபார்மில் இருக்கிறார். இப்போ அவருக்கு இதுக்கு நம்ம ஒரு எழுதுறோம். அப்போ அவர் அப்படி இருக்கும் பொழுது அவர் படம் இப்படி தான் தெரிஞ்சும் கமிட் ஆகிறார்ல. நீங்கள் மம்முட்டி சொன்னீங்க இல்லையா, நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான். அம்பேத்கராக நடித்தார். அது இல்லாமல் அவரும் வந்து இன்னும் பல மலையாள படங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி இருக்குது. ஆனால் ரஜினிகாந்தினுடைய ஸ்டேச்சரில் இருக்கிற இந்த ஒரு நடிகரும் அவருடைய கலெக்ஷனில் இருக்கிற எந்த ஒரு நடிகரும் இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க சார். எடுக்க மாட்டாங்க. நீங்கள் புலிமுருகன் ஒரு படம், இதுதான் புலிமுருகன் ஒரு படம் வந்து ஏறக்குறைய எஸ்டி பேக்ட்ராப்பில் இருக்கிற ஒரு படம். ஆனால் கதை வந்து அதை சொல்லாது. அதாவது அவங்களுக்கு நடந்த கோரம், அவங்க தாழ்த்தப்பட்டவர்களை உயர்ந்த ஜாதியினர் இந்த மாதிரி பண்ணாங்க வைக்கிறாங்களாம் சொல்லாது. அந்த பேக்ட்ராப்பில் கதை இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் அது சொல்லாது. ஆனால் இது அப்படி கிடையாது. கபாலியும் காலாவும் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஹீரோ, எனக்கு இதெல்லாம் நடந்தது, இவர்களுக்கு எதிராக நான் குரல் கொடுத்து இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியில் வந்து கர்ஜித்த படம் வந்து காலாவும் கபாலி. இதை விடுங்க, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, ஜெயிலரில் எடுத்துக்கோங்க. ஜெயிலரில் உள்ள சமூகத்தோடு வேறு என்ன சார் வேணும் உங்களுக்கு? சார் அது சொன்னாங்க காவாலான்னு ஒரு பாட்டை வச்சு தான் அந்த படமே ஓடிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். பெத்த மகனாகவே இருந்தாலும் தப்பு பண்ணால் அவனை சுட்டு கொண்டு போயிட்டே இது வந்து குரானில் சொல்லியிருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கு, நம்ம பகவத்கீதையில் சொல்லியிருக்கு. இதை விட உங்களுக்கு என்ன சமூக கருத்து வேணும்? என்ன சார் உழைச்சி வாழணுன்றது அவர் தான் படங்களுக்கு படம் சொல்லியிருக்காரு. அம்மாவை எப்படி பார்த்துக்கணுன்னு படங்களுக்கு படம் அவர் தான். ஏதோ ஒரு என்னுடைய நினைவு சரியா இல்லை சார், சாரி, ஏதோ ஒரு கோயிலில் அம்மா என்று அழைக்காத பாடலில் வந்து இது என்ன சொல்லுவாங்க,
உளியில் அடித்து கல்வெட்டுல. கார்வு பண்ணியிருக்காங்க, கல்வெட்டில் செதுக்கி இருக்கிறாங்க. இதை விட வேறு என்ன உங்களுக்கு சமூக பொறுப்பு வேணும்? அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், அப்பாவுக்கு எப்படி அடங்கி நடக்கணும், தன்னுடைய மகனையும் எப்படி கவனிச்சுக்கணும், அண்ணாமலையில் மகளுக்கு உண்டான விஷயம் தானே சார் அந்த படத்தினுடைய ஹைலைட்டை. எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படம், எப்படி போய்ட்டுருக்கும். ஒரு இடத்துல ஒரு இறங்கி தலைவர் அடி வாங்கி உட்காரு தெரியுமா மகளால். அதே மாதிரி படையப்பால் நடக்கும் தெரியுமா, மகளை பெற்ற அப்பாவுக்கு அந்த 90s நடந்த அந்த உண்மையை மக்களுக்கு காமிச்ச படங்கள் இது. அதெல்லாம் நிறைய பண்ணிட்டார் சார். நீங்கள் அவரை வந்து அடிக்கணுன்ற ஆங்கிளில் என்ன அடி அடித்தாலும் பதில் கொடுக்க நாங்கள் இருக்கோம். அடிக்கிறது உங்கள் ஆசை, நீங்கள் அவர் எப்போ வேணாலும் அடி. உங்களை சொல்லலை சார், அதாவது உங்களை போன்ற பல ஜேர்னலிஸ்ட் வந்து அவர்கிட்ட வந்து அவர் என்ன பண்ணார் நாட்டுக்காண்டி இப்படி ஒரு கேள்வி தட்டிடுவாங்க. அவர் மசாலா படமாக நடிச்சிட்டு இருக்காரு, கமல் மாதிரி அவரால் நடிக்குது. இதே இந்த ஒரு 15 அந்த டெம்ப்ளேட் இருக்குது கேள்விகள், ரஜினிகாந்த் மேலே வைக்கிற கேள்விகள், பதிலை நாங்கள் 50 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த பதிலை வந்து கேட்டும் கேட்காத மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கேள்விகளை இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க, நம்ம பதில் கொடுத்துட்டு இருக்கு, நம்மளும் முயற்சி பண்ணுவோம். கூலி படத்தினுடைய டைட்டில் டீசரை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தங்க கடத்தல் மற்றும் ஒரு கொள்ளையர்களுக்கான ஒரு படமாக வந்து இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயிசம் வெர்சஸ் கொள்ளைக்காரர்கள் அது மாதிரியான ஒரு ஜேனராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் வந்து சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எப்போயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் இல்லை சூப்பர் ஸ்டார் படங்களை நல்லா தெரிஞ்சு பார்க்குறவங்க எப்போயுமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா, மணிரத்னம், ஷங்கர், இன்னும் பாரதி ராஜாவே எடுத்தாலும் சூப்பர் ஸ்டார் படமாக தான் அது அவுட்புட் வரும். அது வேறு வழியே கிடையாது. அது என்ன பண்ணி நான் தான் உலகத்திலே பெரிய டேரக்டர், என்னைய மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது, நீ எங்கேயோ போய் நீ சூப்பர் ஸ்டார் முன்னாலும் படம் வெளியே பார்த்துட்டு நீ வெளில வந்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் படம் தான் வெளில வருவேன். அப்படி ரசிகர்களுக்கு வேணா நடிகர்கள் வந்து ஹீரோவாக தெரியலாம், பட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் தான் ஹீரோ. அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நான் அதை தாண்டி கதை தான் ஹீரோ, அதை வந்து ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? 100% ஒத்துக்கிறேன் சார், அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை சார். ஆனால் நீங்கள் தளபதியே கமர்ஷியல் படம் தான் சொல்லுவாங்க, தளபதியே கமர்ஷியல் படம் தான் சொல்லுவாங்க. காரணம் சூப்பர் ஸ்டார் இருக்கான்றதுனால. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். சூப்பர் ஸ்டார் வச்சு எந்த டேரக்டர் என்ன மாதிரி நீங்கள் நான் அவர் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் என்ன தான் ட்ரை பண்ணிங்கனாலும் அது வெளியில் அது அவுட்புட் வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்த ஒரு மன திருப்தி தான் இருக்கும். அவர் படம் ஸ்டைலில் தான் அது வெளியில் வரும். அதனால் இது ஸ்மக்லிங்கு அது இதுன்னு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இருக்குது. தலைவர் என்ன கொடுக்க போகிறீங்க, லோகேஷ் அவர்களுடைய டைட்டில் டீசருக்கும் படங்களுக்கும் பெருசாக வந்து ஒரு கனெக்ட் இருந்ததில்லை சார். நீங்கள் ஆரம்பிக்கலாங்களா அப்படிம்பாரு, அது சாப்பாடு போடுவார். விக்ரம் அதில் சாப்பாடு போடுவார். அது அந்த படத்தில் வந்துதான்னு பார்த்தா இல்லை, அந்த படத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு கனெக்டும் இருக்காது. அதில் ஒரு வேஸ்ட்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி வருவார். அந்த படத்தில் வேஸ்ட்டு கூட எங்கேயும் கட்டிட்டுலாம் வரமாட்டார். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த சாக்லேட்டை வச்சு இந்த கத்தி ஏதோ விட்டுட்டு அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் வராது. ஸோ என்ன சொல்ல வரன்ற ஏதோ இப்போ அவர் சாக்லேட் ஃபேக்ட்ரி ஏதோ வச்சுருப்பாரா, அதே நேரத்தில் இந்த இடத்துல கத்தியும் வச்சுருக்காரு, அவ்வளோதானே இது லியோவில். அதே மாதிரி கூப்பிட்டு சாப்பாடு ஏன் போடுறாரு, ஏதோ ஒன்று வில்லனில் கூப்பிட்றாரு, எல்லாம் பெரிய பெரிய கத்திகள் ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ஆயுதம் பேஸ் பண்ணி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு படம். இதையும் வந்து அதை பேஸ் பண்ணி இதோட பேக்ட்ராப்பில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரே ஒழிய இதுதான் மொத்த கதையுமா அப்படின்றதெல்லாம் லோக்கி வைக்கிற ட்விஸ்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலுமே ரைட்டு சார், தலைவரை கொள்ளைக்காரனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார். அந்த லிங்கால் லைட்டாக ஒரு மாதிரி திருடுன்ற மாதிரி தான் வருவாப்புல, கொள்ளைக்காரன் பெரிய கடத்தல் மன்னன்ற மாதிரிலாம் வரமாட்டாப்புல. பாஷாவில் பார்த்தது கடத்தல் மன்னன், அப்பவும் அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி வரும். கடத்தல் மன்னன் பாஷா அப்படிப்பட்டார், இறந்து போயிட்டார் அப்படின்னு வரும், வெடிகுண்டு விபத்தில் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி வந்தாலும் நல்லா தான் சார் கொண்டாடுறது சார். இனிமேல் வந்து தலைவர் படத்துக்குலாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதக்கூடாது சார். அதாவது உங்களுக்கு கதையெல்லாம் தேவையில்லை, அவர் வந்து நின்னா போதும் சார். அதாவது திகட்ட சந்தோஷமாக்கிட்டாருங்களே. இப்போ இது வந்து ஒரு ரசிப்பு உணர்வை தாண்டி ஒரு ரசிக பொதுவாக சார் மக்களுக்குமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த அளவுக்கு நடித்து என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டார் சார். அவருடைய பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டார் சார் அவர். ரெண்டாவது அந்த துறையில் 171 படம் அப்படிங்கும் பொழுது அதில் ஏறக்குறைய 30 படங்கள் ஃப்ளாப்பு சார். அன்றைக்கி சொல்கிறாங்க சார், 30 சித்ராலட்சுமன் பேட்டியில் 30 படம் தான் ஃப்ளாப்புன்ற கேட்டகரியிலே வருது. குறைந்தபட்சம் ஆவரேஜ் ஹிட்லேருந்து அவர் படங்களே ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது 90%. அப்போ எத்தனை அதாவது நேர்முக பயனாளர்கள், அதாவது இதுக்கு பின்னாடி பேக்ட்ராப்பில் எவ்வளோ பயனாளர்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதில் அடங்குது சார். அப்போ அந்த துறைக்கு அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அது போக அப்போமேருந்தே வந்து எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது இந்த சங்கங்கள்லேருந்து மக்களுக்கு நிதி தட்டுவாங்க கொடுப்பாங்க. அதில் எப்போயுமே இவர் தான் மேலே இருந்திருக்கார் சார். அதாவது நான் சொல்கிறது 80கள்லேருந்தே சொல்லியிருக்கேன். 75 உள்ள வராரு, 79லேருந்தே நிறைய வாரி கொடுத்துருக்கிறாரு. அது இல்லாமல் ப்ரொடியூசர்களுக்கு படம் பண்ணி கொடுத்துருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு படம் பண்ணி கொடுத்துருக்காரு, தன்னுடைய நண்பர்களுக்கு படம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படியான ஒரு இது இருக்குது. சினிமா வீரன்னு 2017 ஹாட் ஸ்டாரில் இப்போ கூட இருக்கும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கத்தில்
தனுஷ் அவர்களோட ப்ரொடக்ஷனில் சினிமா வீரன் ஒரு அந்த அங்கே உள்ள ஸ்டண்ட் யூனியனில் இருக்கிற மக்கள் அவங்களோட கஷ்டங்களை அதை பற்றி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது இன்றைக்கி ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இப்படி அந்த அந்த அவர் இருந்த அந்த ஒரு துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி எங்களை போன்ற ரசிகர்களுக்கும் சரி அவார்டு கேட்டகரின்னு போயிட்டு அதுலேயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகன் இருக்கான்னு இந்தியாவுக்கு சொன்னதும் சரி, கலெக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் போயிட்டு இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலும் சரி, எல்லாத்துலேயும் அது போக கடல் கடந்து பஞ்ச அருணாச்சலம் சார் எத்தனை 50 வருஷமாக நான் சினிமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் அந்த காலத்தில் வந்து மலேசியாவில் 4 பிரிண்ட் போகும், சிங்கப்பூருக்கு ஒரு 4 பிரிண்ட் போகும், ரொம்ப நல்லா இருந்தால் துபாய்க்கு ஒரு 2 பிரிண்ட் அனுப்போம், இவ்வளோ தான் போயிட்டுருக்கோம். ஆனால் கடல் கடந்து இந்த சினிமாவை ஓட வச்சதுக்கு முதல் முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சங்கர் அவர்களும் தான் அப்படின்ட்டு. ஸோ இப்படியான பல சாதனைகளை தமிழ் சினிமாவுக்கும் தமிழர்களுக்குமாக பண்ணி கடைசியில் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல்னு யோசிச்சார், அது நடக்காமல் போயிடுச்சு. அது ஒன்று தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்த்து நடக்காத ஒரு விஷயமா அது அதோடு முடிச்சிடும். இன்னும் போட்டு அதில் நோண்டி அதில் என்ன இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கான டைம் இது இல்லை. அது போக அதெல்லாம் கடந்துட்டார் சார், விமர்சனங்கள் கடந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர் அப்படின்னு தான் பார்க்குறேன். வேட்டையின் படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைட்டில் டீசராக இருக்கட்டும், இன்னும் பல அப்டேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வெளியிடுறது வந்து வேட்டையின் படத்துக்கு ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தாதான்? இது இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது சார். நான் ஜெயிலர் இப்படி தான் சார் வந்தது. நீங்கள் ஜெயிலருடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று இருக்கும் சார், அது 10 மில்லியன் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிய 1 மில்லியன் 2 மில்லியன் அது யாருமே விரும்பலை அதை. ஏன்னா நெல்சன் அவர்களுக்கு வந்து அந்த படம் ஃப்ளாப்பு, அதுபோல் தலைவருக்கும் வந்து அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு படங்கள் அப்போதைக்கு அமையலை அப்படின்ற ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலருடைய அனௌன்ஸ்மெண்ட் வருது, சத்தமே இல்லாமல் வருது சார், ஒன்றுமே இல்லை. ஹுக்கும் பாடல் வருது, ஆடியோ லான்ச் வருது, பீக்கு கொண்டு போயிட்டார். ஒரு உயரத்துக்கு அந்த படத்தினுடைய ப்ரமோஷனை ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு மணி நேரம் பேச்சில் முடிச்சு தூக்கி விட்டாரா. கலாநிதி மாறன் வந்து ஒரு 10 நிமிஷம் கொளுத்திட்டு போயிடுவார். அது இல்லாமல் ஹுக்கும் பாடல், அந்த பாடல் வந்ததுக்கப்புறம் ஒரு வைப்பு செட் ஆச்சு. அந்த படம் போடு போன வருஷம் இந்த படம் போடலை, உண்மை அதுதான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிட்டாங்களா. சைலண்ட்டாக ஆரம்பித்த படம் தான் அந்த படம். இந்த படம் ஜெய் 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 ஜெய்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் வேட்டைன்ற ஒரு படம் இருக்கிறதே வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கா. அது தேவை சார் அந்த படத்துக்கு. சைலண்ட்டாக வந்து அந்த படமும் பந்தை அடிக்கும் பாருங்கள். அது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இதான் பஞ்சு. இப்போ நீங்கள் கேட்டிங்களே நீங்கள் ரசிகர் மனப்பான் 2024 வேட்டையனுக்கு 2025 கூலிக்கு, அவ்வளோதான். எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆகும்போது நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனை மாற்றுங்க, அந்த சீனை மாற்றுங்க, இந்த டைலாக் வந்து என் ரசிகர்களுக்கு திருப்தி அளிக்காது, வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோக்கள்லாம் வந்து அழுத்தம் கொடுப்பதாலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ரஜினி அவர்கள் இந்த கூலி திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் எதுவும் வைக்க ஒரு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட வந்து அது வந்து ஒரு பெரிய குறையாகவே இந்த டேரக்டர் சொன்னதில்லை சார். இது வரைக்கும் வந்து எந்த டேரக்டரும் என்னை இப்படி பண்ணி இந்த படத்தை உடவிடாமல் ஆகிட்டார் ரஜினி. இந்த கமலஹாசனுக்குலாம் வந்து படங்கள் வரும், ப்ரொடியூசர் வருவாங்க, டேரக்டர் வருவாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து குஷ்புலாம் அன்றைக்கி வந்து அழாத கூட தான் அன்பை சேவத்துக்கு இந்த மாதிரி ஆக்கி விட்டு இந்த மாதிரி ஆகி அந்த படத்துக்கு அப்புறம் என் புருஷன் 2 வருஷம் வீட்டிலே இருந்தார், அதுலேருந்து நாங்கள் தேடி வரதுக்குள்ளே இல்லாத பாடுபட்டோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கெலாம் ட்வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ டேரக்டருடைய தரப்புலேருந்தும் ப்ரொடியூசருடைய தரப்புலேருந்தும் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா லிங்குசாமி அவர்கள் ஒரு பெரிய பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய கட்டுரை எழுதி நான் என் வாழ்க்கையே இன்றைக்கி வந்து சின்னாபனமானதுக்கு காரணம் வந்து கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போட்டார். இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் யார் தரப்பில் நான் சொல்கிறது வந்து ப்ரொடியூசர்ஸ் இது மட்டும் இல்லை, பெருசாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தாங்கன்னா கூட ஏதாவது கொடுத்து அனுப்பிடுவார். சலசலன்னு வருவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு ஏரியா வந்து அந்த ஏரியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஏரியாவினுடைய நிலைமையை பொறுத்தது. இப்போது ஒரு படம் வந்து ஒரு ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகும், இன்னொரு ஏரியாவில் ஒர்க் அவுட் ஆகாது, இன்னொரு ஏரியாவில் கொளுத்த லாபம் வரும், இன்னொரு ஏரியாவில் வராமல் போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என் படத்தினால லாஸ்ன்னு அவருடைய ஹிட்டு படத்துக்கே வந்து நிற்பானுங்க. சிவாஜிக்கே வந்து நின்றுருக்கானுங்க சார் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ்ன்னு. அப்போ பார்த்தீங்க ஏன் ஒரு மேலே வந்து பேசுகிறீங்க சார்? நான் என்ன சொல்கிறேன், டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒரு மரியாதை ஏன் இப்படி ஒரு மேலே பேசணும் சார்? அவங்க அதாவது தலைவர் மேலே வந்து குற்றம் சாட்டுறதுக்காகன்னு ஒரு குரூப் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கும். அதனால தான் அவங்கள பார்த்தா நமக்கு மரியாதையே வந்ததில்லை. இந்த தமிழ்நாட்டில் எந்த நடிகர்கிட்டையாவது எந்த ப்ரொடியூசர்கிட்டையாவது போய் யாராவது வந்து என் டிஸ்ட்ரிபியூஷன் என் ஏரியா லாஸ்ன்னு போய் நின்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனதே இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, ரஜினிகாந்த் படத்தை தவிர வேறு எவன் படமும் எந்த ஏரியாலையும் லாஸே ஆனது இல்லையா? ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை தான் வந்து நிற்பாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் கொடுத்து பழகிட்டாரா, அதனால் இவங்க வந்து நிற்பாங்க. அது வந்து நிற்பாங்களா? அமைதியாக வந்து வாங்கிட்டு போவாங்களா? பண்ண மாட்டாங்க. அவன் படம் ஓடாது, அவன் முடிஞ்சு போயிட்டான், அவன் அவ்வளோதான், அவன் அப்போ இருந்த ரஜினிகாந்த் இப்போ இல்லை, ஆச்சா புஜான்னு பேச வேண்டியது. பிச்சை எடுக்கும் போராட்டம் அது இதுன்னு கேட்டால் கொடுத்துட போகிறாரு. இன்றைக்கி நேரத்தான் கொடுத்துட்டு இருக்காரு. 2000 கேட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க. நூதானா போராட்டத்தில் ஈடுபடுறது வந்து என்ன தப்பான? கேட்டு கொடுக்கறதுனால இல்லை சார். அவங்க என்னென்னா கேட்குற முறையே இப்படி கேட்டு ஒரு ஃபோர்ஸில் தான் போவாங்களே அவங்க. பிச்சை எடுக்கும் போராட்டம் அப்படி இப்படின்னு
மேடையில் அவர்கிட்ட கேட்கணுன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீங்க, ஒரு 4 வீடியோ எடுக்கிறீங்க, 4 வீடியோவில் வியூஸ் போகல, ரைட்டா? என்னப்பா வியூஸ் போகல அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். அது இது என்ன ஏது, நீ உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் வைக்கிறேனே, எனக்கு லாஸ் ஆகுது அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க ஒரு ஃபோன் போட வேண்டியது, அந்த ஃபோனுக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வரலன்னா அதை எடுத்துகிட்டு உடனே போராட்டம்னா மேடை போட்டு கூவ வேண்டியது. அப்போ நம்ம அவங்க மேலே மரியாதை போயிடுது. ஏன் போகுது அப்படின்னா சார், நீ இப்போது எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் ப்ரொடியூசர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு லாஸை தேடி கொடுக்க ஆரம்பிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். பாபா படத்துக்கு 25 கோடி நஷ்டமானுச்சுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. கொடுக்கும் பொழுது கமலஹாசன் அவர்கள் வந்து கண்டனமே பதிவு பண்ணியிருக்காரு, சித்ராலட்சுமி பதிவு பண்ணுறாரு. கமலஹாசன் அவர்கள் வந்து இப்படி நீ தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் நாளைக்கு எல்லாரும் வந்து நிற்பா, எவன் தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. ஏன்னா அவரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அப்படின்றதுனால இப்போ அந்த அளவு கொடுத்துருக்காரு. அப்போ அவங்களாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு ஏன்டா இப்படி வந்து இப்போ வந்து கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறது ஒரு நியாயமாக. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இத்தனை படங்களை ஹிட் படம் கொடுத்துட்டு உன் ஏரியாவில் ஒழுங்காக போகல. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஊரில் வெள்ளம் வந்துருச்சு, அந்த ஊரில் ஒழுங்காக போகாது சார். அப்போ அவன் வாங்கி வச்சுட்டு அவனுக்கு லாஸ் தான் ஆகும். அந்த ஊரில் ஒரு தேட்டரில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்க்ரீன் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா 4 ஷோ ஓடாது. அந்த நஷ்டம் தானே, அது என்ன பண்ண முடியும் நீங்கள்? அதனால் அவன் அந்த தேட்டர்லாம் டக்குன்னு பஸ் ஏறி பிடிச்சி பக்கத்தில் இடத்துக்கு போவேன். இப்போ நான் ரசிகன் சார், இந்த தேட்டரில் இல்லைன்னா விறுவிறுன்னு அடுத்த பஸ் ஏறி போய் அடுத்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் என் காசு போகும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரஜினிக்கு படம் ஓடவே இல்லைன்னா அது என்ன கதை? அது நம்ம அதான் சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவங்க நம்ம ஒருமுறை பேச வேண்டியதாக இருக்குது. மற்றபடி சார் இப்போ நமக்குலாம் அத்தாரிட்டி இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு இப்போ அத்தாரிட்டி இல்லை. நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம் சார், அவ்வளோதான். அந்த ஒரு லெவரேஜ் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி தான் லோகி அண்ட் ரஜினி காம்போ வந்து மரண மாசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். ஸோ இப்படி டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பல பேர் அங்கங்கே வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எனக்கு இப்போ தெரிய பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் வந்து பெருசாக அழுத்தம் கொடுத்த மாதிரி தெரியல. அது இல்லாமல் கூட நடித்த நடிகர்களுமே பெருசாக வந்து அழுத்தம் எதுவும் ஃபீல் பண்ணதில்லை. அவர் வந்து அவர் போக்கில் இன்னும் பார்த்தா அவரை பற்றி புகழ்ந்துருக்குறாங்க. கதையில் அவர் போக்கில், டேரக்டர் போக்கில் ஒரு டிஸ்கஷன், அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி கதை டிஸ்கஷன் இருக்கும் தெரியுமா, அது வரைக்கும் தான் அவர் அழுத்துவார். அதில் அழுத்தாமல் இருக்க மாட்டார். ஏன்னா அங்கே அவருடைய கதை அவருடைய ரசிகர்களுக்கும் அவரை விரும்புகிற மக்களுக்கும் ஏற்ற மாதிரி அந்த கதை போகணுன்றதை பேப்பரில் இருக்கிற வரைக்கும் ஓகே. அந்த பேப்பர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது அமைதியார். அங்கே சீனில் வந்து மாற்றுற வேலையெல்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது, இருந்ததும் கிடையாது. அப்படின்றதுல தெளிவாக இருக்கோம் நாங்கள். அது குற்றச்சாட்டாக வந்ததில்லை, அதனால் அந்த பிரச்சனை இருக்காது. இந்த படம் மிக தரமாக வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுவரை உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.